அவர் நியூஸ் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் கொடிய தொற்று நோயாக பரவிக்கிட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஆயிரக்கணக்கான உயிர்களை இப்போ பழி வாங்கிட்டு இருக்குது. இது ஒரு உலகப் போரை விட மிக அதிகமான கொடுமையான தாக்கத்தை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. வல்லரசு நாடுகள் கூட அதை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லப்படுது. ஒன்று சோசியல் டிஸ்டன்சிங், நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிட்டு மற்ற மக்களுடைய தொடர்பை நம்ம குறைக்கிறது. இன்னொரு விஷயம் கைகளை சோப்பு வச்சு கழுவுறது. ஸோ கைகளை சோப்பு போட்டு கழுவணும், அது கொரோனா பரவலை தடுக்கும் அப்படிங்கிற விஷயம் மக்களை போய் சென்று அடைஞ்சிருக்குது. ஆனால் ஏன் சோப்பு போட்டு கழுவணும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஏன் சோப்பு போட்டு கழுவணும், சோப்பு போட்டு கழுவலைன்னா என்ன ஆகும், இந்த சோப்பு போட்டு கழுவுறதுனால இந்த வைரஸ் எப்படி கொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த கொரோனா வைரஸுடைய அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொரோனா வைரஸுடைய வெளிப்புறத்தில் ரெண்டு மிக முக்கியமான மூலக்கூறுகள் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், இன்னொன்று ஃபேட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா அது புரதம் மற்றும் கொழுப்பு. இப்போ நீங்கள் உங்கள் கையில் வைரஸை தொட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள் கையோடைய இடுக்குகளில் இந்த வைரஸ் போய் உட்காந்துக்குது. இப்போ நீங்கள் தண்ணீரை விட்டு கழுவுனீங்க, வெறும் தண்ணீரை விட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வைரஸுடைய மேல்புறத்தில் கொழுப்பு இருக்கிறதுனால அது சாதாரண ஒரு எண்ணெயை போல் அது செயல்பட வைக்குது. ஸோ ஒரு எண்ணெய் மேலே தண்ணி பட்டதுனா என்ன நடக்கும், அப்படியே வழுக்கிக்கிட்டு போயிடும் இல்லையா. அது மாதிரி உங்கள் கையை நீங்கள் வெறும் தண்ணீரில் கழுவுனீங்கன்னா அந்த தண்ணீர் வைரஸ் மேலே பட்டாலும் வைரஸ் மேலே ஒரு எண்ணெயை போல் வழுக்கிக்கிட்டு போயிடும். சரியா? இப்போ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அந்த எண்ணெய்க்கு மேலே நம்ம தண்ணீரை ஊற்றுறோம். இந்த தண்ணீர் எண்ணெயோட கலக்கிறது இல்லை. அந்த தண்ணீர் எண்ணெய்க்கு மேலே தனியாக மிதந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நீங்கள் வெறும் தண்ணீரில் கையை கழுவுனாலும் நடக்கும். இப்போ தண்ணீர் தனியாக மிதந்துட்டு இருக்குது, கீழே எண்ணெய் இருக்குது. அந்த பாத்திரத்தில் நம்ம சோப்பை எடுத்து, சோப்பு பவுடரை இல்லை சோப்பு கரைசலை நம்ம அதோட கலக்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துரும். எல்லாமே தண்ணியும் எண்ணெயும் சோப்பும் ஒன்றா கலந்துக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் வீட்டிலே நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது இங்கே, சோப்பு பவுடர் படும் பொழுது தண்ணீர் எப்படி எண்ணெயோட கலக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சோப்பில் ரெண்டு முக்கியமான மூலக்கூறுகள் இருக்குது. அந்த ஒரு மூலக்கூறு தண்ணியை பார்த்து இழுக்கப்படுது, இன்னொரு மூலக்கூறு எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபேட்டு, அதாவது கொழுப்பை பார்த்து இழுக்கப்படுது. இந்த எண்ணெயிலிருந்து கொழுப்பை பிரிக்க வேண்டிய இதுதான் மிக முக்கியமான வேலை இந்த சோப்பு செய்யக்கூடியது. எப்போ அந்த எண்ணெயிலிருந்து கொழுப்பு ஃபேட்டு பிரிக்கப்படுதோ அப்போ அந்த எண்ணெய் தண்ணீரோட கலக்கிறதுக்கு ரெடி ஆயிடுது. அது தனித்தனியாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம திரும்ப கொரோனா வைரஸ்க்கு வருவோம். கொரோனா வைரஸில் என்ன நடக்குது, அந்த வைரஸ் உடைய வெளிப்புறத்தில் நம்ம சொன்ன மாதிரி புரதமும் கொழுப்பும் இருக்குது. இந்த சோப்பு பட்ட உடனே இந்த சோப்பு கொழுப்பையும் புரதத்தையும் தனியாக அந்த வைரஸுடைய உடம்புலேருந்து உடைக்குது. கிட்டத்தட்ட அது வைரஸை டெமாலிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது பீஸ் பீஸாக உடைக்கப்படுது. ஸோ இது உடனே உடனே அந்த வைரஸ் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது அழிஞ்சு போகுது. அடுத்து நம்ம கையை தண்ணீரில் கழுவுனோன்னா இந்த வேஸ்ட்டு பார்ட்டிக்கலாக அந்த வைரஸ் நம்ம கையை விட்டு வெளியேறுது. சரி, ஓகே. ஆனால் இந்த எவ்வளவு டைம் எடுத்துக்குது, இந்த வைரஸ் இந்த வைரஸில் இருந்து புரதத்தையும் கொழுப்பையும் பிரிக்கிறதுக்கு சோப்புக்கு எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்னா, அது 20 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த 20 செகண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலன்னா, நீங்கள் சோப்பு போட்டு கழுவினாலும் அது வெறும் தண்ணீர் விட்டு கழுவுன மாதிரி தான் வைரஸ் உங்கள் கையில் தான் இருக்கும். அதனால் சோப்பு போட்டு கழுவணும். அந்த சோப்பு 20 செகண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். கை இடுக்குகள் எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா தெளிவாக கழுவணும். 20 செகண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிற நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் அந்த கையை கழுவணும். கழுவுறதுல அர்த்தமும் இருக்குது. பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம கையை கழுவணுன்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அதிகபட்சம் நம்ம கழுவுற பழக்கத்தோடு நம்ம இருந்திருப்போம். ஸோ இது 20 செகண்ட் நம்ம கையில் சோப்பை போட்டுட்டு கழுவுறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு புதிய விஷயமா இருக்கலாம், அது ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம். இதை மேலை நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஏதோ இருக்கலாம், வைரமுத்து பாடல், ஹேர் ரஹ்மான் பாடல், இப்படி ஏதாவது நீங்கள் ஒரு பாடலை ஒரு 20 செகண்ட் நீங்கள் பாடிட்டீங்கன்னா, ஒரு 4-5 வரிகளை பாடிக்கிட்டே கையை கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த 20 செகண்ட் போகிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. அது உங்களுக்கு ரொம்ப பழகி போயிடும். ஸோ சின்ன குழந்தைகளையும் நீங்கள் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே, அவங்களுக்கு பிடித்த ரைமு இந்த மாதிரி ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே 20 செகண்ட்ஸ் கையை கழுவுறதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். சரி, அடுத்ததான் சானிடைசர்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணணும், கிருமிகளை கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது குறைந்தபட்சம் 60% ஆல்கஹால் கண்டென்ட் இருந்தால் தான் அந்த சானிடைசர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சானிடைசர்ஸில் 60% ஆல்கஹால் இருந்தாலும் அதை விட சோப்பு தான் நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் வந்து ஏற்கனவே வேர்த்து இருக்குது, இல்லை வேறு அழுக்குகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் சானிடைசர்ஸ் கையில் ஊற்றின பிறகு அந்த ஆல்கஹால் பர்சன்டேஜோட கண்டென்ட் வந்து 60% குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 60% ஆல்கஹால் இல்லாத ஒரு சானிடைசராக அது மாறும் பொழுது அது வைரஸை கொல்ல முடியல. இப்போ இந்த 60% ஆல்கஹாலுமே வந்து சோப்பு பண்ணுற அதே வேலையை தான் பண்ணுது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை தான் பண்ணுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து வைரஸோட மேல்புறத்தில் இருந்து இந்த கொழுப்பையும் புரதத்தையும் பிரிக்கிற வேலையை தான் செய்யுது. ஸோ நீங்கள் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து 60% ஆல்கஹால் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சானிடைசர்ஸையும் விட சாதாரண சோப்பு, எந்த சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண சோப்பு இந்த வேலையை ரொம்ப எளிதாக செய்யுது. அதனால் நீங்கள் சோப்பு பயன்படுத்தி 20 செகண்ட் கை கழுவுறது தான் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த தகவல் வந்து எல்லாரையும் போய் சென்று சேர்றது ரொம்ப முக்கியம். 20 செகண்ட் கழுவணும், சோப்பு போட்டு கழுவணும், சோப்பு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது எல்லா மக்களையும் போய் சென்று சேரணும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிரயோஜனமாக இருக்கட்டும். சமூக அக்கறையுடன் என்றும் உங்கள் டவர் நியூஸ். நன்றி, வணக்கம்.